நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பாய். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உம் பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்கின்றீர். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உம் பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்கின்றீர். காண்பவர் நீர்தானே, காப்பவர் நீர்தானே, காண்பவர் நீர்தானே, காப்பவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடலும் நீர்தானே. நான் பாடும் பாடலும் நீர்தானே, தினம் தேடும் தேடலும் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தர நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமா உங்க பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கு உங்க பெருமை பேசப்படும். நித்திய நித்தியமா உங்க பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கு உங்க பெருமை பேசப்படும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு இந்த பிள்ளைகளோட பேசுங்கப்பா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லுங்களேன். என்னோட பேசுங்கப்பா. இந்த வார்த்தை என்னை எச்சரிக்கட்டும், இந்த வார்த்தை எனக்கு ஆலோசனை தரட்டும், இந்த வார்த்தை என்னை உருவாக்கட்டும், என்னை விசுவாசத்தில் வளர்க்கட்டும். இந்த வார்த்தை எனக்குள்ள அப்படியே வந்து நிறைவேறட்டும். ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாக்கட்டும். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த வார்த்தைகள் உங்கள் பிள்ளைக்கு பேச என்னை ஒரு ஸ்பீக்கரை போல பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்திலிருந்து பேசுகிறேன். கடந்த வாரம் ஆத்துமாவை பற்றி பேசும்போது கிட்டத்தட்ட 7-8 பேர் என்கிட்ட சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க, ரொம்ப பயமாயிடுச்சு பாஸ்டர் நீங்கள் பேசுனது, ஆத்துமா அப்படியே பிக்சரபுளாக காட்டிட்டீங்க. ஆத்துமாவை, ஆத்துமானா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இந்த ஆத்துமா ஒரு அம்மா கேட்டாங்க, நான் உண்மையிலே நான் பரலோகம் வருவேனா பாஸ்டர்னு கேட்டாங்க. சிலர் சொன்னாங்க, ரொம்ப நல்ல செய்தி, புரிகிற மாதிரி எடுத்தீங்கன்னு. நம்ம எடுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆத்துமாவை குறித்து யாருக்குமே என்னவா இல்லைன்னா இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சபை ஆத்துமாவை உருவாக்குவதற்காக தான் சபை ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன். சரீரம் மண்ணுக்கு, இது ஒன்றுக்கும் உதவாத சரீரம். பாருங்கள், போன வாரம் முன்வாரம் ஒரு பாடி அடக்கம் பண்ணேன். அந்த குழி தோன்றதை போய் பார்க்கலான்னு மதியம் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி பார்த்தா எலும்பா வருது. எலும்பை தூக்கி தூக்கி அடிக்கிறான், எலும்பை காம்பவுண்டுக்கு வெளில தூக்கி தூக்கி அடிக்கிறான் அந்த வெட்டியான். இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத சரீரம், ஆத்துமா அழிவற்றது. அதனால ஆத்துமாவை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுவார்னு கடந்த வாரத்தில் பேசினேன். இந்த வாரம் ஆண்டவர் என்ன பேச சொன்னாரு? நீங்கள் ஒரு அழகான தோட்டம். ஆமேன் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட தோட்டம்னா வற்றாத தோற்றம். ஆமேன். ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்த குடும்பங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லாத போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சிலர் ஊரில் பார்த்து. நம்ம யாருன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா வாழ்கிற குடும்பம், நல்லா வாழ்ந்து கொண்டே கையை தட்டி சொல்லுங்களேன். நல்லா வாழ்ந்து கொண்டே, உங்களோட இந்த வாழ்க்கை முடியாமல் உங்கள் சந்ததிகளை பார்க்குறவர்களும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் எப்படி வைக்க போறேன்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். வற்றாத நீரூற்று. ஆமேன். அது ஜீவன் இருக்கிற வரைக்கும் சந்ததியை தொடைகிற செழிப்பின் ஆசீர்வாதம். ஆமென். உங்களை தேவன் தோட்டமா மாற்ற விரும்புகிறார். சொல்லுங்க. டிவி ஊழியம் முதல்ல டிவி முதல்ல ஒரு ஊழியக்காரர் தான் துவங்கினார். முதல்ல கிறிஸ்டியன் டிவின்னு ஒரு ஊழியக்காரர் துவங்கினார். சுமார் 25-28 ஆண்டுகளுக்கு முன்பாக வின் டிவின்னு ஒரு டிவியில் அவர் பேசுவார். ரொம்ப ஒல்லியா இருப்பார். பேர்லாம் சொல்ல விரும்பல. ஒல்லியா இருப்பார், நல்லா பேசுவார். பாருங்க, காலையில் 6:30 மணிக்கு நாங்கள் கேட்போம். அப்போ அவருக்கு ஒரு 100 ரூபாய் காணிக்கானுங்க ஆரம்பித்தோம். அப்போ அவருக்கு கல்யாணம் ஆச்சான்னு எனக்கு தெரியல. 873வது ஆள் நாங்கள் காணிக்க அனுப்பல. 870 இன்னைக்கு வந்து லட்சத்தில் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். எங்கள் பார்ட்னர் கூட இப்போ ஒல்லியாக இருப்பார்.
அந்த வின் டிவி பேச ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டிவி ஆரம்பிச்சாரு. இப்ப சமீபத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்காம பாடுறாரு. அவர் மனைவி கூட 2 பிள்ளை, 2 மருமக, சம்மந்தி வீடு, 30-35 பேர் அவர் குடும்பம். கைத்தட்டுங்களேன். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை தோட்டமாய் கர்த்தர் மாற்றுகிறார். சிஸ்டர், நீங்களும் நானும் தனியால் இல்ல, இன்றைக்கு தனி. ஆனா கர்த்தர் ஒரு காலத்துக்கு பிறகு நம்ம குடும்பத்தை, உனக்கு ஒரு மருமக வருவா, மருமகளுக்கு 2 பிள்ளை பிறக்கும், உன்னை சம்மந்தி வீடு வரும். நீங்க பார்த்தா ஒரு 25 பேர் குரூப் போட்டல ஈன்னு சிரிப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தனி மரம், ஆனா கர்த்தர் உங்களை தோட்டமாய், ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தோட்டம்னா என்ன பாஸ்டர்? நான் இன்னைக்கு பேசுறது உங்களுக்கு ரொம்ப ஆழமா புரியும். தோட்டம் என்றால் தோட்டத்தில் முதல்ல பசுமை இருக்கும். சொல்லுங்க, பச்சை பசை. முதல்ல தோட்டத்தை கிரியேட் பண்றவங்க புல்ல தான் கிரியேட் பண்ணுவாங்க, புல்ல கிரியேட் பண்ணி வளர்ப்பாங்க. தோட்டத்திலே பசுமை இருக்கும். முதலாவது தோட்டம் என்பதால் பசுமை. பசுமை என்றால் சமாதானம் இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள 2026 சுற்றிலும் இளைப்பாறுதலும் சமாதானத்தையும் கர்த்தர் தருவார். எங்க 1000 காசு, 1000 பங்களா, 1000 கார் இருந்தாலும் உள்ளத்திலே சமாதானம் இல்லைன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். சமாதானம் இல்லாதனால தான் தற்கொலை பண்றாங்க, சமாதானம் இல்லாதனால ஊரை விட்டு ஓடி போறாங்க, சமாதானம் இல்லாதனால கண்ணீர்ல இருக்காங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில உன்னை தோட்டமாய் மாற்றும் போது முதலாவது உனக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, அன்றைக்கு தாவீதுக்கு சொன்னது போல உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உன்னை எல்லையை சுற்றிலும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை தர போறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது, தோட்டத்தில் என்ன இருக்கு? நான் நுழைஞ்ச உடனே வாசனை இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. தோட்டத்தில் என்ன இருக்கும்? நீங்க தோட்டத்துக்குள்ள போனால் ஏதோ சம்திங் வாசனை, ஒரு ஈர வாசனை, ஒரு பூ வாசனை, ஒரு செடி வாசனை இருக்காருங்க. வாசனை என்பது எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின். கையை தட்டுங்க. 2026 நீ தோற்றதெல்லாம் முடிந்தது. கர்த்தர் உன்னை வெற்றியாளனாய், உன் பிள்ளைகளை வெற்றியாளர் நம்பி ஆமேன் சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையை வெற்றி பெற போறாரு. நீங்க தோத்தது, கடன் வாங்கினது, பயந்து ஓடின நாட்கள் முடிந்து கர்த்தர் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஏகோவா நிசி என்கிற ஜெயக்கொடி, உன்னை காட்டிலும் பலத்த சத்துருக்கள், உன்னை காட்டிலும் பலத்த காரியங்களை மேற்கொண்டு நீங்க 2026 வெற்றி பெறுவீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. மூணாவது தோட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கனி இருக்கும். ஆமே, கனி இருக்கும், நற்குணங்கள் இருக்கும். உங்க சொல்லாலும் செயலாலும் நற்குணத்தை வெளிக்காட்டணும். நீங்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட். நேற்று ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ண, அந்த அம்மாவுக்கு கேன்சர், ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், கேன்சராகி ஒடுங்கிட்டாங்க. ஜெபம் பண்ண நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க. எனக்கு வந்து சொன்னவங்க, அந்த அம்மாவுக்கு கேன்சர் ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் அந்த அம்மா என்ன வியாதின்னு கூட சொல்லி ஜெபம் பண்ணல. ஆண்டவரே உங்களை பரிபூர்ண சுகமாக்குங்க ஆண்டவரே. 4 பேருக்கு ஆண்டவரே இந்த அம்மாவோட கேன்சரை ஜெபம் பண்ணுங்கன்னா, ஐயோ இந்த அம்மாவுக்கு தெரியாதவங்களாம் தெரிய வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க சொல்லாலும் உங்க செயலாலும் கனிகள் நிறைந்தவங்களா இருக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இன்னைக்கு நல்ல குணமே இல்லையா? 2026 நற்கனியை கர்த்தர் வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை பார்க்கறவங்க சொல்லணும், இவங்க கிட்ட பேசினாலே என்ன வருகுதே சமாதானம். உங்ககிட்ட பேசினாலும் ஐயோயோ பயம் வந்து செத்துடுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. சமாதானம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசாமல் இருந்தால் மூடணும் ஞானி என்று எண்ணப்படுவோம். ரொம்ப பேசுற ஆளுங்க இந்த வருஷத்துல வாயை மூடிக்குங்க. ஆமேன் சொல்லுங்க. ஏன்? உங்ககிட்ட கர்த்தர் கனியை தேடி உன் தோட்டத்துக்கு வரப்போறாரு. இது அத்தி மரத்தை கொண்டு வந்து இந்த திராட்சை தோட்டத்தில் வைத்த கனியை காணும் என்று உன்மேல் கோபம் வராதபடி நீ கனி கொடுக்கிற மகளாய் மாறணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது தோட்டம் என்ன தெரியுங்களா? அழகா இருக்கும். ஆமேன். எவ்வளவு செலவு பண்ணி போறோம்ல, ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போய் வந்தா 30,000 ரூபாய் ஆகுது பாருங்க. ஏன்? அங்க இருக்கிற அழகை பார்க்கறதுக்கு போறோம். அழகு என்றால் என்ன பாஸ்டர்? சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமேன். அழகுனா என்ன தெரியுமா? உங்களை குடும்பத்தை பார்க்கும்போதே, பா இந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு இல்ல, இந்த பிள்ளைங்க எப்படி ஆயிட்டாங்கல்ல. உங்க அழகை பார்க்கும்போது தேவனுடைய சாட்சி, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமேன். மறக்கவே கூடாது. தோட்டம் என்றால் பசுமை, பசுமை என்றால் சமாதானம், தோட்டம் என்றால் வாசனை, வாசனை என்றால் வெற்றி, தோட்டம் என்றால் கனி, கனி என்றால் நற்குணம், தோட்டம் என்றால் அழகு, சாட்சி வாழ்க்கை. உங்க குடும்பத்தை கர்த்தர் இப்படி மாத்த போறாரு. ஆமேன். நீங்க ஆசீர்வாதத்தை வெளியே தேடாதீங்க. ஆசீர்வாதத்தை நான் செழிப்பதற்கு அவங்கள பார்க்கலாமா, இவங்களை பார்க்கலாமா, இந்த தந்திரம் பண்ணலாமா, இந்த ராத்திரி இல்லைங்க. உங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஊற்று உருவாகி அந்த தோட்டத்தை 87ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவாங்களாம். என்னது? இவங்க ஏன் பாடுறாங்க தெரியுமா? ஏன் ஆடுறாங்க தெரியுமா? ஜெயிச்சிட்டாங்க.
வெற்றி பெற்றாங்க. பிரதர், உனக்குள்ள இந்த தோட்டத்திற்கான ஆசீர்வாதத்தை வெளியே தேடாதே, தோட்டத்திற்கான நீரை வெளியே தேடாதே, தோட்டத்திற்கான நன்மையை வெளியே தேட. உனக்குள்ள இருக்கிற இயேசு உனக்குள்ள இருந்து இந்த கையை தட்டி ஆமீன் சொல்லுங்களேன். உங்க வீட்டுலாம் யாரு உதவியும் இல்லாமே நீங்க ஜெயிப்பீங்க. எவனும் வந்து இவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு, இவர் தான் கம்பெனி வைக்க கொடுத்தாரு, இவர் தான் படிக்க வச்சான்னு சொல்ல மாட்டாங்க. உனக்குள்ள ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்று உன்னை தோட்டமாய் மாற்றி அந்த ஊற்று உன்னை செழிக்க வைக்கும். எவனா உன்னை தள்ளி விட்டானா அவன் முன்ன ராஜா மாதிரி போய் இறங்கணும். நான் எப்பவும் விசுவாசிக்க சொல்றேன், அங்க பஞ்ச பரதேசி மாதிரி என்ன பண்ணக்கூடாது. பஸ்ல போயிட்டு எங்கன்னா பல்லாவரத்தில் இறங்கி அங்க இருந்தாவது ஒரு ஓலாலை காஸ்ட்லி கார் போடணும். பென்ஸ் கின்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் கம்முன்னு இறங்கணும். எங்க வீட்டுல இருந்தே தான் வரேன்னு சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. அவன் எதுக்கு பரதேசி மாதிரி 3 நாளைக்கு தங்கறதுக்கு மூட்டை ஒன்று கட்டிக்கின்னு சில ஆள் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. அவன் நம்மளை பிடிக்கலன்னு தெரியுது, அங்க தங்கறதுக்கு போவோம். அங்க தங்க போயிட்டு அவன் ராத்திரி நீ உன்னதான் அவனுக்கு பிடிக்கல சாப்பிட்டியா என்ன பண்ண மாட்டான், என்ன கேட்கல கேட்கல கேட்கல. அது கல்யாணத்துக்கு போகுது போனீங்கன்னா சாப்பிடாமே வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் வெளியிலலாம் சாப்பிட்றதில்ல, ரொம்ப ஒத்துக்க மாட்டேன் உடம்பு, ரொம்ப டயட்ல இருக்க, டைட் கண்ட்ரோல் என்ன பண்றேன். ஆமா அப்படி அவன் ஒன்று என்னடா இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், அதெல்லாம் சும்மா பந்தா பண்ணணும் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இல்லை வீட்டில் நல்ல எண்ணெயில தான் தோசை சுடும் எனக்கு, அது வந்து அப்படி சொல்லணும். ஆமேன் சொல்லுங்களேன். நம்பவே பரதேசி மாதிரி பந்தியில என்ன பண்றது. ஐயோ நிறைய பேரை நான் பார்த்துக்கிறேன் பாருங்க, இந்த லட்டெல்லாம் எடுத்து என்ன பண்றது கவர்ல. அவன் நோட் பண்றதே நம்மளை தான் நோட் பண்றான். ஆமாவா இல்லையா? நம்ம லட்டு எடுத்து போட்டுக்கிறது. ஒரு அம்மா பகர் பீஸ் எடுத்து போடுது, கறி பீஸை. நான் மனைவியை கூட்டு காட்டேன், இந்த பாரு எவ்வளோ பெரிய ஆள் மாதிரி இருக்குது, கறி பீஸ் எல்லாம் என்ன பண்ணுது. அப்படி இருக்கக்கூடாது. அவன் நம்மளை பார்த்தாலே என்ன பண்ணணும், இன்னும் மச்சான் வந்தா சாப்பிடாம போயிட்டு அவர் வெளிலலாம் சாப்பிட்றது இல்லைப்பா, அவர் வசதி ஆயிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா பரதேசி மாதிரி 3 வாட்டி வாங்கி அடிச்சு ஐஸ்கிரீம் ஆண்ட போய் 3 வாட்டி வாங்கி அவன் நோட் பண்ணினே இருப்பான். 3 வாட்டி வாங்கி தின்னு பாரு ஐஸ்கிரீம். ஆமேன்னு சொல்லுங்க. உனக்குள்ள ஒரு ஊற்று அந்த ஆமேன். யோவான் 7:38 சொல்லுது, தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். கையை தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதி அது விசுவாசத்தை வளர்த்து வளர்த்து என்ன ஒரு தோட்டமா மாத்தும். இன்னைக்கு நீங்க வறட்சியில் இருக்கலாங்க, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீங்க செழிப்பான தோட்டமா மாற போறீங்க. நம்மனா கை தட்டுங்க. உங்க வறட்சியை செழிப்பான தோட்டம். இன்னைக்கு நீங்க தனிமரமா இருக்கலாம். இன்னைக்கு தனி மரம் பாஸ்டர் எனக்கு யாருமே இல்ல, உன்னை ஒரு தோப்பா மாத்த போறார். நீங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். பெருக முடியாதபடி இருக்கலாம், கர்த்தர் உனக்குள்ள ஊற்றை அனுப்பும் போது அது பெருக்கம் உள்ள ஒரு ஊற்றாக ஆமேன்னு சொல்லிடுங்க. அல்லேல் நல்ல தோட்டமா ஒரு காலத்துல இருந்தது பாஸ்டர். சத்துரு எல்லாத்தையும் கெடுத்து இன்னைக்கு நாங்க 4 பேர் 4 மூலையில கிடக்கிறோம். என் குடும்பத்தை பார்த்தா எனக்கே அழுவியா வருதுன்னு சொல்றீங்களா? 2026ல அந்த கிளைகளை எடுத்துக்கொண்டு வந்து ஒட்ட வைத்து உனக்குள்ள உன்னை மீண்டுமாக ஒரு தோட்டமாய், மீண்டுமாக மற்றவர்கள் பார்க்கல ஒரு அழகுள்ள செடியாய் கர்த்தர் மாத்த போறாரு. ஆமேன். கனி கொடுக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? 2026ல கொத்தி கொத்தி ஆமேன் உன்னை கனி கொடுக்கணும் மாத்துவார். உன்னை பார்த்து தலை தெரிச்சு ஓனாம் பாரு சொந்தக்காரலாம், நீ பேசினாலே தாங்காதுன்னு பாரு. அவனா இனிமே உன்னை பார்த்தா ஏசப்பா மாதிரியே பேசுற. யார மாதிரி பேசுற? கிருபை பொருந்தின வார்த்தை, உப்பால் சாரமற்ற பிரயோஜனமானவர்களை போதிக்கிற வார்த்தையை பேசுறேன்னு உன்னை பார்த்து சொல்ற அளவுக்கு உன்னை கனி உள்ளவனாய். அல்லேலூயா. நம்ம தோட்டம் செழிக்கணுங்க, நம்ம குடும்பம் செழிக்கணுங்க, நம்ம தோட்டம் வளரணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஆசைப்படணும். முதல்ல என்ன வரணும்? சில நேரங்களில் நம்ம மூளை இருக்குது பார்த்தீங்களா? தம்பி சொன்னார், டென்னி சொன்னார், ஐயா அப்படி கட்டிட்டு இந்த புல்பிட்டை மாத்திரம் பயங்கரமா அப்படி ஃபாரின் சட்டி மாதிரி லைட்லாம் போட்டு பிரம்மாண்டமா எவ்வளோ ஆகும் டென்னின்னா ஒரு 2 lakhs ஆகுனவனே என் மூளை சொல்லுது துட்டே இல்லை. 2 லட்சத்துல வந்து அவர் புல்பிட்டை போடணுன்றார். மூளை சொல்லுது அநியாயமா ஆசைப்படுறீங்க நீ. ஆமேன்னு சொல்லுங்க. மூளை அப்படிதான் சொல்லும். என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, அநியாயமா ஆசைப்படுறிய, அநியாயமா கேட்கறிய, அநியாயமா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறிய. மூளை சொல்றதை கேட்காத. உனக்குள்ள ஆவி இருக்கு, விசுவாசம் இருக்கு, அது சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ தோட்டமா மாறுவ, செழிப்பான தோட்டமா மாறுவ. ஆமேன்னு சொல்லுங்க. யாரானா இப்படி வாழ்த்துவோம் பாருங்களேன். நீங்க 90 வயசு பிறகு வாணாம் பாஸ்டர் எனக்கு 65லே போய் சேர்ந்துடுறேன் பாஸ்டர்னது. இந்த 65 வரைக்கும் யோசிச்சிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மூளை எப்பயுமே என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, அநியாயமா ஜெபிக்கிறியே, அநியாயமா ஆசைப்படுற, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கும். உள்ள ஆவி மனிதன் சொல்லணும், என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
எல்லாம் பாருங்களேன், அந்த அக்சாலி இறங்கி போகும்போது கணவன் தூண்டி விட்டான், அவன் டிரான்ஸ்லேஷன் தூண்டி விட்டான். இன்னும் உங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரன்ற, வறட்சியில எவ்வளவு நாள் வச்சிருந்தாரு, இப்ப கழுத மேல ஏத்தி வறட்சியில அமுச்சு விட்டலான்னு பாக்குறான். நீ போய் கேளுன்னு கரெக்டுங்க நீங்க சொன்னது, ஆமேன்னு சொல்லுங்க. உள்ள இருந்து ஆவியானவர் சொல்றாரு, நீ கேட்கறது கரெக்ட். கேட்ட உடனே போய் கேட்கறாப்பா, நான் வறட்சியில வாழ்ந்துட்டேன்பா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நான் சொல்றேன் கேட்டா கொடுக்கிற அப்பா. அந்த அக்சாலுக்கு இருந்த காலை போய் காட்டிலும் என் அப்பா இயேசு கையை தட்டி சொல்லு, உன் வாழ்க்கையில வறட்சி போதும், நீ வறட்சியில வாழ்ந்தது, வறுமையில வாழ்ந்தது, கடன்ல வாழ்ந்தது, பிரச்சனையில வாழ்ந்தது போதும். இயேசுவின் நாமத்துல இந்த பலிபீடத்தை பிரகடனப்படுத்துகிறேன், உனக்கு மேற்புறத்தின் ஆசீர்வாதம், கீழ்ப்புறத்தின் நீர் ஊற்றுகளை கர்த்தர் தர போறார். ஆமெனா, அல்லேலூயா. நீங்க தேவன் தோட்டமா மாத்த ஆரம்பிக்கணும், முதல்ல உங்களுக்கு ஆசை வரணுங்க. ஆசை பண்ணணும், நல்லா வாழணும், முதிர் வயது வரைக்கும் இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல இதெல்லாம் முதல்ல உள்ள என்ன இன்னர்ல வந்து ஒரு ஆசை வரணும். மூளை சொல்லும், இது அநியாயமா ஆசைப்படுற நீ, அது மூளை நீ கம்முனு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உள்ள இருந்து என்ன சொல்றாரு? ஆமேன். மூளை சொல்றதை கேட்டா நம்ம விழுந்துருவோம், முழங்கால் சொல்றதை கேட்டா ஜெபிக்கும். இந்த தோட்டமா வளர ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை ஆவிக்குரிய சந்ததிக்குன்னா, கொஞ்சம் பசேன்னு தோட்டமா வர ஆரம்பிச்சு புல்லுதான் வச்சிருக்கிறாரு. அப்பவே நம்மால் என்ன பண்றான்னா, நான் பெரிய ஆசீர்வாதம் ஆயிட்டேன்னு நினைச்சு போயிடுவான். பிரச்சனையே இங்க அதுதான். நம்ம ஏன் அந்த எண்ட் ஆஃப் அந்த கிரௌத்திங், அந்த ப்ராஸ்பரிட்டிக்குள்ள போறதே இல்லை பல குடும்பம் கேட்டீங்கன்னா, தேவன் வைத்திருக்கிற அந்த உச்சகட்ட செழிப்புக்கு போறதுன்னா, கொஞ்சம் பசுமை வந்த உடனே பாருங்க நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. லோத்து ஒண்ணுமே புரியல அவனுக்கு, என்னடா ஒரு அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரிய மனிதன் கர்த்தர் தரிசனம் கொடுத்து ஒரு மனுஷனை சந்ததியா மாத்த போறவர் கூட நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம அவன் ஒரு தோட்டத்தை பார்த்தானா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல அது பச்சை பசேன்னு இருந்துதான் பாருங்க. பார்த்த உடனே அந்த வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து தேவன் ஒரு மனுஷனை தோட்டமா மாற்ற ஆரம்பிக்கும் போது முதல்ல புல்லை வைத்து பசுமையை தான் ஆரம்பிக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. முதல்ல பசுமையை கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வாதம் கொடுப்பார். அந்த பசுமையை பார்த்து தேவனை விட்டு விடாதீர்கள். ஆமேன். நிறைய பேர் பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு பாட்டு இருக்குது, அது கிறிஸ்டின் பாட்டா இந்து பாட்டான்னு எனக்கு தெரியல, மறந்துட்டேன் உண்மையாவே. ஆடாதடா ஆடாதடா மனுஷா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடு, அந்த ஆண்டவர் தான் சாவி கொடுத்து என்ன பண்றாராம், ஆட்டி வைக்கிறார். ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறார். கிறிஸ்டின் பாட்டு தானே, சினிமா பாட்டு, சாரி. சரி, ஆனா நல்லா இருக்குது, சரணம் நல்லா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லோத்து மாதிரி ஒரு பசும் பூமியை பார்த்த உடனே அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து விபத்துகள் என்னன்னு தெரியாம ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் ஆபிரகாமை நான் ஆண்டவருக்கு அடையாளமாய் சொல்லுகிறேன். ஆபிரகாம் ஆண்டவரை போல ஆண்டவரை விட்டு விட்டு பசுமையை பார்த்து போனான் பாருங்க. அதுக்கு பின்னாடி அவனுடைய குடும்பமும் அவனும் நிர்மூலமாகி போனார்கள். என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு எச்சரிப்பா சொல்றேன், கர்த்தர் உங்களை பிரம்மாண்டமான தோட்டம், சந்தன மரமாய், லவங்க மரமாய், ஏலக்காய் மரமா, நீங்கள் ஜீவனுள்ள விருட்சங்களாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். பசும் உள்ள பார்த்த உடனே என்ன பண்ணிடாதீங்க, விட்டு போயிடாதீங்க. வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. ஒருவரை ஒட்டு ஒருவர் என்ன பண்ணாங்க, பிரிந்தார்கள். முடிவு ரொம்ப பரிதாபம். நிறைய தேவ பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருவாங்க. கொஞ்சம் பசுமை, கொஞ்சம் கடன் மாறின உடனே, கொஞ்சம் வீடு கட்டிட்ட உடனே, கொஞ்சம் ரூ போட்ட உடனே, சின்னதா ஒரு வண்டி வாங்கின உடனே அப்படியே அவங்களும் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருவாங்க. நீங்க பெரிய தோட்டமா மாறினா நீங்க கர்த்தரோட தான் நடக்கணும். லோத்த மாதிரி பிரிஞ்சு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. தோட்டமா மாத்த கொஞ்சம் நாள் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? தோற்றமாய் மாற்ற ஆரம்பித்துட்டார். ஆமேன். அழகான புல்லு உங்க வீட்டில் வைக்க ஆரம்பிச்சார், எனக்கு தெரியும். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? தொடங்கி விட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைச்ச வேலை ஒரு தோட்டம். ஆமேன். உங்களுக்கு நீங்க பண்ற தொழில் ஒரு தோட்டத்தின் புல். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வருமானம். ஆமேன். இதெல்லாம் தானா வருது பாருங்க.
நீங்க எத்தனை பேரால் தைரியமா சொல்ல முடியும், பாஸ்டர் ஒரு காலத்துல தேடி தேடி ஓடணும் பாஸ்டர், இப்ப என்ன தேடி வர அளவுக்கு கைத்தட்டி சொல்லுங்க. அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க தோட்டத்துல புற்களை வைத்து உங்களை பசுமையா மாத்த ஆரம்பிச்சிட்டார். ஆமென் சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க தோட்டமா மாற ஆரம்பிச்ச போது ஜாக்கிரதையா ஜெபிக்கணும், ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிக்க துவங்கிட்டீங்க, என்னுடைய எல்லா விதமான ஏசேக்கு சித்தனாவை முடிச்சு ரெகபோத்த தொடங்கிட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சில தீர்க்க தரிசனம் சொல்றேன், உன்னுடைய எல்லா வாக்குவாதங்கள் இடையூறுகளை மிரித்து உன்னை கர்த்தர் ரெகபோத் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார் மகளே. இனி அதை எவனாலும் தடுக்க முடியாது. ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த தோட்டத்தில் உள்ள புல்லுகளை மிதிப்பதற்கு மனிதர்கள் வருவார்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரகசியம் தெரியும்? காட்டுல நம்மளை விட 4 மடங்கு 6 மடங்கு வெயிட் உள்ள மிருகலாம் இருக்கு. அந்த மிருகலாம் நடந்து தோட்டத்தில் போச்சுன்னா புல்லு ஒண்ணுமே ஆகாது. ஆனா மனுஷன் ஒரே ஒரு தடவை நடந்து போனா புல்லு பொசிக்கிடும். தெரியுமா? அவ்வளோ கட்டமா மனுஷன். எக்ஸ்பிரி டேட் போட்டு ஊறுகாய் கொடுக்குறான். நீங்க ஸ்பூனை விட்டா எவ்வளோ நாள் ஆனாலும் ஊறுகாய் என்ன பண்ணாது. ஆனா நீங்க ஒரே ஒரு நாள் கையை மட்டும் விட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லவங்க நம்ம. அதனால தான் வீடு கட்டும் போது எல்லாத்தையும் மூடி பூசணிக்காய் ஒன்று வைக்கிறான். அவனு என்ன பண்ற என் வீட்டை பார்க்கறேன்னா இது மூஞ்ச பாரு, அது மாதிரி தான் மூஞ்சி இருக்குதுன்றான். அடையாளம் தான் சார். உன் தோட்டத்தை கர்த்தர் அழகா மாத்தும் போது நீ தேவனை விட்டு போக ஆரம்பிச்சா மனிதர்கள் அதை மிதித்து 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 உன் தோட்டத்தின் அழகை கெடுத்துருவாங்க. நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு ஆழமா புரியணும். ஆமேன் சொல்லுங்க. மிருகங்கள் வந்து மேய்ந்து போட்டுரும் தோட்டத்தை. ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நல்லா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். வெளியில எல்லாம் யாரும் சொல்ல வேணாம், உங்க இன்னர் ஹார்ட்டே சொல்லும், என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, என் கஷ்ட காலத்தை முடிச்சிட்டாரு, என் கண்ணீரை முடிச்சிட்டாரு. இந்த நேரத்துல தான் நிறைய பேர் பசுமையை பார்த்து லோத்த மாதிரி போயிடுவாங்க. நீங்களும் நானும் அப்போதான் ரொம்ப ஜாக்கிரதையா உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த புல்லோட என்ன நிறுத்திடாதீங்க, இத நடுவில் ஒரு அலரி செடி அல்ல, ஒரு கேதுரு செடியை வைக்கணும் ஆண்டவரே, முற்செடியை அல்ல ஆண்டவரே, ஒலிவ மரத்தை வைக்கணும் ஆண்டவரே, நான் தோட்டமாய் மாறணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். சரி, இந்த தோட்டம் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும் தெரியுமா? தோட்டத்துக்கு வேலி வேணும். எல்லாம் சொல்லுங்க. தோட்டத்துக்கு என்ன வேணும்? தோட்டத்தை உருவாக்குறவங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எதை வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வேலி போடுவாங்க. பெஞ்சிங். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். பிரதர், நீ பெருகணும்னா நம்பர் 1 உனக்கு நான் சொல்லி தரேன், உன்னை சுத்தி ஒரு வேலி இருக்கணும், உன் பிள்ளைகளை சுத்தி ஒரு வேலி இருக்கணும், உன் ஜெப வாழ்க்கையை சுத்தி ஒரு வேலி இருக்கணும், உன் உபவாசத்தை சுத்தி வேலி இருக்கணும், உன் குடும்பத்தை சுத்தி வேலி கட்டாயம் இருக்கணும். இந்த வேலி சும்மா வந்துருமா பாஸ்டர்? நான் வந்து ஆசீர்வதிக்க இந்த வேலி வரணும்னா 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் பிள்ளைகளுக்காக அதிகாலையில எழுந்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளின் லக்கத்துக்கு. பிரதர் நான் சொல்லட்டுமா, உன்னை சுத்தி வேலி வரணும்னா நீ காலைதோறும் எழுந்து ஜெபிக்கணும். நீங்க நான் சொல்றேன், நீங்க நான் சொல்ற சத்தியத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துடுச்சு, கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன், சேவிங்ஸ் ஒரு 2-3 லட்சம் இருக்குது, என்ன எமர்ஜென்சினாலும் சமாளிச்சிருவேன் அப்படின்ற எண்ணங்களெல்லாம் சாத்தான் கொடுப்பான் உள்ள. ஒரு இருக்குது, இன்கமுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, ஸோ நான் செட்டில் ஆயிட்டேன்றதை மாத்திரம் ஒரு விசுவாசி மனசில் நினைக்க கூடாது. என் ஃப்ரெண்டு பிரபுசங்கர் எனக்கு சின்ன வயசுல சாப்பாடு இல்லாதப்போ அவனுக்கு கொடுத்த சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பான். அவன் மனைவி டெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக எங்க ஊர் பைபாஸ் ரோட்ல நின்றுட்டு இருந்தா. விடிய காலில் வந்த கவர்மெண்ட் பஸ் தூங்கி எடுத்துன்னு வந்து அடிச்சான். அங்க நின்ன ஜனங்கள் 14 பேர் செத்து போனாங்க. செத்து போன இந்த பிள்ளை கிட்டத்தட்ட 85 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து கூலமா கொண்டு வந்து மியோட் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. எவ்வளவு செலவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? 50 லட்சம் கட்டுனான் ஃபர்ஸ்ட், உயிர் கொடுத்துட்றேன்னா. 2வது 30 லட்சம் கட்டினான். 2வது 20 லட்சம். சொத்து மொத்தத்தையும் வித்துட்டான். ஒரு ஸ்கூல் வச்சிருந்தாங்க, அவங்க ஸ்கூலை வித்துட்டான். 1,30,00,000 ஆச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறது, எச்சரிக்கையா சொல்றேன். நம்ம கையில இருக்க சேவிங்ஸ் எல்லாம் ஒண்ணு கிடையாது. எப்ப வேணாலும் நம்ம புள்ள சத்துரு மிதிப்பான். உன்னையும் உன் வீட்டையும் உன் தோட்டத்தை சுற்றி வேலி வேண்டுமானால் நீ யோபுவை போல அந்த பிள்ளைகளின் லக்கத்துக்கு தக்கதாக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நீ ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஜெபம் குடும்பத்துல யாராவது ஒருத்தன் ஜெபிக்கிறவங்களா இருக்கணுங்க.
யாராவது ஒருத்தராவது ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் 22:30, ஐயோ இந்த வீட்டை சுற்றி இடிந்து கிடக்கிற சுவரை அடைக்கும்படி நான் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தனை கூட ஜெபிக்கிறவனை காணுமே, என்னால என்ன பண்றதுன்னு கேட்கிறார். சிஸ்டர், உன் கணவர் ரொம்ப பலவீனமா ஜெபத்துல இருந்தா நீங்க ஜெபத்துல தாங்குங்க. பிரதர், உங்க மனைவி ஜெபத்துல பலவீனமா இருந்தா நீங்க தாங்குங்க. பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மா ஜெபத்துல பலவீனமா இருந்தா நீங்க ஜெபத்துல தாங்குங்க. யாராவது ஒருத்தர் ஜெபிக்காத பட்சத்துல அங்க சுவர்கள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது, அங்க வேலிகள் பிடுங்கப்படுகிறது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றா, என்னை நம்பி திராட்சை தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தார், என்னை நம்பி என் குடும்பத்தார் திராட்சை தோட்டத்தை தந்தார்கள், நானும் என் தோட்டத்தை காக்காம போயிட்டேன். பிரதர், உன்னை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். எத்தனை பேருக்கு குழந்தைகள் இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு திருமணமாகி கணவன் கூட இல்ல தெரியுமா? எத்தனை பேர் பிள்ளைகள் இன்றைக்கு ஊதாரிகளாய் புழல் ஜெயில இருக்காங்க தெரியுமா? உங்களை நம்பி கர்த்தர் பிள்ளைகளை தந்திருக்கிறார். அவர் சொல்றா, என்னை நம்பி தோட்டத்தை கொடுத்தார், என்னை நம்பி கணவனை கொடுத்தார், என்னை நம்பி மனைவியை கொடுத்தார், நானோ என் திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை. அப்படி என்றால் என் தோட்டத்துக்காக ஜெபிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிஸ்டர், உன் தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகள் வரும், உன் தோட்டத்தை அசிங்கமாக்குகிற தேவையில்லாத மிருகங்கள் உள்ளே வரும். நீ அழகான தோட்டமா வாழ்ந்துட்டு இருக்கிற மகளே, வேலைக்கு போன இடத்துல ஜாக்கிரதையாயிரு. தம்பி, நீ வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல ஜாக்கிரதையாயிரு. அழகான தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகள் வரும். ஆமென் சொல்லுங்களேன். உன் தோட்டத்தை நீ ஜெபித்து காக்கவில்லை. ஏசாயா 27ஆம் அதிகாரம், எந்த தோட்டத்திற்குள் புகுந்துள்ளான்னு சொல்லி சத்துரு வருகிறான். ஏசாயா 27:1 வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்ற நீண்ட பாம்பை, கோணலான சர்ப்பத்தையும் தட்டையத்தால் தண்டிப்பார், கோடு போட்டு போட. ஏன் இதெல்லாம் வெற்றாரு? 2ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி தேவன் வேலி போட்டால் ஒருவரும் உள்ளே வர முடியாது. அங்கே ஏதேனில புறப்பட்ட அந்த நீண்ட நெடிய லிவியாதான் உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வருது. பிரதர், இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற சகோதரிகள், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுது ஜெபிச்சிருந்தா உங்க பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. உங்க தோட்டத்தை நீங்க ஒரு காலத்துல பராமரிக்காம விட்டுட்டீங்க. சூலமித்தி சொல்றா, ஐயோ என்னை நம்பி திராட்சை தோட்டத்தை தந்தார்கள், நானும் அந்த திராட்சை தோட்டத்தை காக்கல. நீங்க ஜெபிச்சிருந்தா உங்க குடும்பம் இப்படி வந்திருக்காது. நீங்க ஜெபிச்சிருந்தா சாபம் தொடர்ந்து இருக்காது. நீங்க ஜெபிச்சிருந்தா உங்க முன்னோர்களுடைய அக்கிரமங்கள் உங்களை பிடித்திருக்காது. ஆமென் சொல்லுங்க. லிவியாதான் என்கிற நீண்ட பாம்பை கர்த்தர் வெட்டி போட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு நல்ல கனி கொடுக்கிற ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை நான் இரவு பகலாய் வேலி அடைத்து. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வீட்டை சுற்றி சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அதற்கு சுற்றிலும் அக்னி மனிதராயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி சொல்லுங்களேன், என் நடுவுல கர்த்தர் மகிமையா இருக்கிறார், என்னை சுற்றிலும் அக்னி. கை நல்லா தட்டி சொல்லு. இந்த வார்த்தை திவாராஷே சில மேல விழுது. கர்த்தர் போடுறார். இன்னைக்கு உன் வீட்டை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி அக்னி மதிலாய் கர்த்தர். ஆமே. 10ஆம் வசனம் வாசிங்க. சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? வீட்டை சுற்றி அக்கினி மதில்ங்க. நான் சொல்றேன், ஒரு பெல்லி சூனியம் வர முடியாது, ஒரு ஏவலாவி வர முடியாது, ஒரு குட்டி பிசாசு வர முடியாது, ஒரு சாத்தான் வர முடியாதியா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்றைக்கு உன் வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி 2026. ஆமென். உன்னத பாட்டு 2:15 அந்த தோட்டத்துக்குள்ள நுழையதுக்கு முயற்சி பண்ணுதான் பாருங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். எப்பா, இப்பதான் வளர ஆரம்பிக்கிற தம்பி, உன் திராட்சை தோட்டத்துக்கு என்ன வந்துடக்கூடாது. ஆமா, இந்த குழி நரி எப்படி தெரியுமா வருமா? திராட்சை தோட்டம் பக்கத்துல. எனக்கு கவனிங்க சொல்லித்தரேன். தோட்டத்துக்கு வேலி போட்டிருப்பாங்களாம், உள்ளெல்லாம் நுழைய முடியாதான் பாருங்க. அமைதியா வந்து நாய் மாதிரி கீழே படுத்துக்கின்னு குழி நோண்ட ஆரம்பிக்கும். நீங்க நாய் படுத்திருக்க இடத்த பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் நோண்டிட்டு தான் குழியில படுக்கும்.
குழி மெதுவா நோண்ட ஆரம்பிக்குமா. இந்த தோட்டத்துக்கான வேலியை போட்டவன் சுத்தி சுத்தி பார்த்துருக்கணும் ஏதாவது வந்து படுக்குதானே. அந்த வேலி பெஞ்சிங்க நோண்டி சின்ன ஓட்டையா போட்டு உள்ள போயிடுமா. சின்ன ஓட்டையா போட்டு உள்ள போயிடுமா. உள்ள போய் திராட்சை தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தின்னு தின்னு கெடுத்து இப்ப அந்த நரி என்னவா மாறிடுமா, பெரிய நரி ஆயிடுமா. அது நினைச்சா கூட வெளியில அந்த ஓட்ட வழியா வர முடியாது. நினைச்சா கூட பிரதர் உன் வீட்டுக்குள்ள உன் வாழ்க்கையில வர்றது ஆரம்பத்தில் உன் தோட்டத்துக்குள்ள ரொம்ப சின்னதா நுழையும். நீ நினைச்சா கூட வெளியே அனுப்ப முடியாத அளவுக்கு அது வளர்ந்துரும். என்ன வருதான் சிஸ்டர்? நரி. என்ன நரி? குழி நரி. அப்புறம் சிறு நரி. ஆமென். சின்னதுன்னு விட்டுறக்கூடாது. என்ன பண்றக்கூடாது? தந்திரமான மனிதர்கள் உள்ள வருவாங்க, உதவி செய்யறவனுக்குன்னு வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. சிரிப்பான். ஆமென். அன்பா பேசுவான். கெடுத்துக்காத. சிரிக்கிறான். உன்னை ஒருத்தவன் பார்த்தனா உனக்கு சம்பந்தம் இல்லாதவன் உன்னை பிராக்கெட் போட சிரிக்கிறான் நம்ம ஊர் பாஷையில. சுமைன்னு போவங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? சாராட்டக்காரன் என்ன பண்ணக்கூடாது? கேள்வியோட விட்டு வைக்க மாட்டான். இப்போ 85 வயது கேள்வி பாலியல் பலாத்காரம், நகைகள் பிடுங்கப்பட்டது. பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. 85 வயசு கேள்வி எப்படிடா ஒன்னும் புரியல சார். உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. உன்னை எதுக்கு ஒரு தோட்டமா கத்தர் மாத்தறார்? நீ சிறு நரிக்கும் குழி நரிக்கும் என்ன பண்ணிடக்கூடாது? என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்து உள்ள வந்துடுச்சுன்னா அந்த நரி உன்னை கொண்டு போட்டுரும். நீ நரியை பிடிக்க முடியாது. சிம்சோனா நீ நரியெல்லாம் பிடிச்சி வாழை கட்டுறதுக்கு. மேல அந்த அபிஷேகம் பெருசு. அபிஷேகம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன். நீ மாம்சத்துல விழ ஆரம்பிச்சுட்ட, மாம்சத்துல போய் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உன் முகத்துக்குள்ள இருந்த ஒளி போயிடும். அந்த தேவ பிரசன்னம் இருந்ததுல, தேவனுடைய அந்த பிரைட்னஸ் இருந்ததுல, அது போயிடும், உங்களை விட்டு போயிடும். ரெண்டாவது இந்த ஜபம், இந்த வேதவசன ஜபம் தானே அப்புறமா பண்ணிக்கலாம், பைபிள் தானே அப்புறம் படிச்சுக்கலாம். ஆனால் இந்த ஸ்க்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்வசாதாரணமாக பண்ணுவோம். எவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்? நான் யாரையும் குற்றப்படுத்த பேசல. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விழுந்துட்டன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உன் திராட்சை தோட்டத்துக்குள்ள குழி நரி வந்துடுச்சு, சிறு நரி வந்துடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நீ வேலியை போட்டாலே அதை சுத்தி சுத்தி பாதுகாத்து ஜபத்தில் ஆமேன்னு சொல்லுங்க. அன்பா பேசுவான். ஆமே. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த செடியெல்லாம் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்துருக்கீங்க. நான் என் மனைவி ஒரு வாட்டி இங்கே வச்சு அப்புறம் தான் வேலி போட்டேன். சரவணனை கூப்பிட்டு வச்சு ஒரு பூலாம் வந்தது. எப்பா நல்லா இருக்குதுப்பா பூன்னு வச்சு பாருங்க. எங்கேயோ போயிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் செடியே இல்லைங்க, மொட்டையா தின்னுச்சுங்க ஆடு. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? எப்படி தெரியுமா இருக்கும்? வீட்டில் அம்மா செத்துட்டா மாதிரி உள்ள வந்து சாப்பிட மாட்டேன். பார்த்துக்கிறீங்களா? செடி போயிடுச்சே, செடி போயிடுச்சே, செடி. இது என்னத்தை காட்டுது? உன்னுடைய வேலி சரியா இல்லாத பட்சத்தில், நீ அதை பார்த்து கொள்ளாத பட்சத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் தோட்டங்கள் அழிக்கப்படும். சிஸ்டர், நீ தோட்டமா மாற ஆரம்பிக்கும் போதே சத்துரு உன் தோட்டத்தின் மேல கண்ணு வைக்கிறான். இஸ்ரவேல்ல எவ்வளவு பலமான தோட்டங்கள் உண்டு தெரியுமா? இஸ்ரவேல் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? அது திராட்சை கோலையை அறத்தா எல்லாம் கயிறு கட்டி கொண்டு வரணும் கட்டையில. ஆனா நாபோத்துனுடைய திராட்சை தோட்டத்தின் மேல் தான் ஆகாபுக்கு கண்ணு. நாகாபுனுடைய தோட்டம். என்னப்பா பண்ண போற? தோட்டத்தை வாங்கி தோட்டத்தை அழிச்சு கீரை போட போறேன். ஒன்னுத்துக்கும் உதவாத கீரை. நீங்க தமிழ்ல கீரைன்னு போட்டிருக்கீங்கன்னா தெரியுமா? உதவாத செடி வைக்கிற போறான். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கீரைன்னு போட்டாங்க. உன் திராட்சை தோட்டத்தின் மேல நாபோத் என்கிற பேய்க்கு கண்ணு. சாரி, ஆகாப் என்கிற பேய்க்கு கண்ணு. நாபோத்தே ஜாக்கிரதையாரு. நீ வச்சிருக்கிற சுதந்திரம் உன்னோடது இல்ல, உன் பிதாக்கள் ஜெபித்து வாங்கி கொடுத்த சுதந்திரம். நீ பண்ணி இருக்கிற கல்யாணம், நீ உங்க அம்மா அப்பா பார்த்து பார்த்து பண்ணி வச்ச கல்யாண சகோதரனே. நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் நாபோத்துடையதல்ல, பிதாக்கள் சுதந்திரம். அதை கெடுத்து போடுவதற்கு ஆகாப் என்கிற பேய் கண்ணு வைக்கிறான். மகளே, வாலிப பிள்ளை கவுனி, உங்க அப்பா அம்மா ஜபத்துல ஓடிட்டு இருக்குது. ஏ தம்பி, உங்க அப்பா அம்மா ஜபத்துல வருவான் ஆகாப் என்கிற பேய் உன் திராட்சத்தை கெடுப்பதற்கு. நீ சொல்லணும், என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? சங்கீதம் புஸ்தகம் 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 80:8 வாசிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். பாருங்க, எகிப்திலிருந்து, உலகத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்து சபை என்கிற திராட்சை தோட்டத்திலே உன்னை நாட்டினா. இப்ப நீ என்னவா மாறிட்டேன்னு கேட்டினா, படர ஆரம்பிச்சிட்ட. சாதாரண நான் சொல்றேன், இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்றாள் இந்த சபைக்கு வர போறாங்க. ஆமென். ரவிச்சந்திரன் நல்ல கை தட்டு.
பியூலாடியோ நல்ல கையை தட்டு. தினேஷ் கையை தட்டு. உன்னை வெளிநாட்டு கர்த்தர் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. உன்னை எகிப்திலிருந்து புடுங்கி கொண்டு வந்து நட்டது எதுக்கு தெரியுமா? கடல் மட்டாய் உன்னை பரவ விட்டார். வாசிங்க. பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வச்சது எப்படி டெவலப் ஆயிடுச்சு பாருங்க. அந்த தோட்டம், சமுத்திரம், மலை கிளை. அம்மா நாமே சொல்லுங்க, நல்ல ஜாலியா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். சொல்லுங்க. படவ விட்டது. அப்பொழுதோ யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை நான் தகர்த்து போட்டு, காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியில் உள்ள மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே திரும்பி வாரோ, விசாரித்தருளும். யார் நாட்டின கொடி? அவருடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சது. எகிப்து என்கிற உலகத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தார் யோசேப்பை. கொண்டு வந்து ஒரு இடத்துல நெட்டி அவனை பெரிய ஆளாகனார். பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தைகள் இது. யோசேப்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். அபிஷேகம் பெற்றவன் வீட்டுல உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேலி இருக்கையா. அழைப்பை பெற்றவன் வீட்டுல இருக்கிறவன் வேலி இருக்கையா. தரிசனம் உள்ளவன் இருக்கிற வரைக்கும் வீட்டுல வேலி இருக்கையா. பரிசுத்தவான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் வேலி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவன் இருக்கிற வரைக்கும் வேலி வந்தது. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஜனங்கள், யோசேப்பை அறியாத ராஜா வந்தான். பிரதர், உன் வாழ்க்கையில கர்த்தர் அறியாத சந்ததி எழுந்திடக்கூடாது. அடைப்புகள் தகர்க்கப்பட்டு முதல்ல உள்ள வந்தது என்ன தெரியுமா? காட்டு பன்றி. காட்டு பன்றி. காட்டு பன்றினா என்ன சிஸ்டர்? தேவனை தேடாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்களோட நீ விசுவாசி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அந்த காட்டு பண்ணி உள்ள வரும். பண்ணி எங்கேயாவது மேலே பார்த்து தெரியும் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டை சுற்றி அணில் இருக்கு பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு ஆகாரம் எடுத்தால் கூட 2 காலில் நின்றுக்குது கேன்னு சாப்பிடுது மேலே. பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே நீர் கொடுத்த ஆகாரத்துக்கு என்னது? ஆமாம், நம்மள மாதிரி சிக்கன் 65 சாப்பிட்றதில்ல பாருங்க. அது சும்மா ஒரு நெல்லு கச்சா கக்கானது. பண்ணி மட்டும் எவ்வளோ தின்னாலும் என்ன பண்ணாது? கீழே தான் பார்க்கும். சில பண்ணிங்க கேன்டீனில் எப்படி தின்னும் பாருங்க. அந்த பண்ணிக்குள்ள நீ உட்காந்து தின்னாத. ஆமீன் சொல்லுங்க. காட்டுப்பன்றி, தேவனை தேடாத மனிதர்கள், அறியாத மனிதர்கள், உறவு வரக்கூடாது. 2வது, வெளியின் மிருகம் வந்துச்சான். யாரோ தோட்டத்துக்கு வராங்க. இப்போ யாரோ வராங்க தோட்டத்துக்கு. ஒரு காலத்துல உன் தோட்டம் எப்படி தெரியுமா? எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? நீ ஒரு காலத்துல இப்போ உன் தோட்டத்துக்குள்ள எவனும், வீட்டுக்குள்ள எவனும், ரட்சிக்கப்பட்டவன் போனவன் வந்தவன், உன் தோட்டத்தினுடைய வேலி தகர்ப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு போல நீ இல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. யோசேப்பு இருந்தவரை என்னாச்சு? காட்டுப்பன்றி வந்தது, வெளியின் மிருகம் வந்தது, அக்கினி வந்துச்சான், தேவ கோபம் வந்துச்சு. அந்த தோட்டத்தின் மேல என்ன வந்தது? யோசேப்பு இருந்தவரை, அபிஷேகம் இருந்தவரை, தரிசனம் இருந்தவரை, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இப்ப நிலைமையே தலைகீழா மாறி போச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க சந்ததி மேல ரொம்ப கவனம் வைங்க. நீங்க ஜெபிச்சு நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகள் இருப்பாங்க. இதற்கு பிறகு அவங்க ஆண்டவரை பிடிச்சிருக்காங்களா? சிஎஸ் இப்போ ஆசீர்வாதம் டிவி பாருங்க, இன்னிலேருந்து பாருங்க. வெறும் இந்த கிறிஸ்மஸ் பாட்டு தான் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக கொயருங்க வந்து பாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரே கலர் கோட்டு, ஒரே கலர் ஷூட்டு, ஒரே கலர் தைவி. அவருக்கு பார்த்தீங்கன்னா 85 அப்படியே லைனாக இருக்கும். 85லேருந்து 15 வரைக்கும் நிற்க வச்சிருப்பாங்க. பொம்பளைங்களை பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ட்ரெஸ், அழகாக இங்கே ஒரு ரோஜா பூ வச்சு சூப்பராக. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி பாடுவாங்க? ஓ Jesus mighty God, oh. அதை நம்ம என்ன பண்றோம்? பெந்தகோஸ்தேக்காரன் கேவலமா பார்க்கறோம். ஆனா எவ்வளவு பெரிய சந்ததியை உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா? தாத்தா நிக்கிறார், புள்ள நிக்கிறார், புள்ளைக்கு புள்ள நிக்கிறான், பேர நிக்கிறான். எங்க அவங்க கையில பாருங்க, நம்மள மாதிரி மொபைல் ஒரே ஃபைல் இருக்கும். நீங்க நான் இது சொல்ற நோட் பண்ணுங்க. ஒரே ஃபைல், தாத்தால இருந்து பேரன்ல இருந்து எல்லாமே ஒரே ஃபைல் இருக்கும். ஒரே கலர்ல எல்லா புக் வச்சிருப்பாங்க.
ஒரே கோட்டு ஒரே ஷூட்டு. அவ்வளவு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? யோசேப்பு போயிட்டா சந்ததி நிர்மலமாக கூடாது. யோசேப்பின் மேல் இருந்த அபிஷேகம் அவன் சந்ததி. ஆமென். முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களா வீட்டில்? உங்க பிள்ளைங்களும் முழங்கால் போட்டு நிக்க சொல்லுங்க. முழங்கால் போட்டு என் கூட ஜெபம் பண்ணு. என் எதிர்க்க பைபிளை திறந்து வாசி. ஏன்னா நீ எப்போ போவன்னு தெரியாது யோசேப்பே, நீ எப்போ போவன்னு தெரியாது. உன் சந்ததிக்குள்ள காட்டு பன்றி வரக்கூடாது, உன் சந்ததிக்குள்ள வெளிமிருகங்கள் வரக்கூடாது, தேவ கோபம் உன்னுடைய தோட்டத்துக்குள்ள வரக்கூடாது. எவ்வளவு அழகா சிஎஸ் குடும்பம்லாம் வளர்க்குறாங்க பாருங்க. ஆனா பெந்தகோஸ்தே குடும்பத்தில் எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும், என் பிள்ளைங்களை நான் ஆவிக்குரிய ரீதியா வளர்த்திருக்கிறேன் பாஸ்டர்? கவனிங்க, உங்க தோட்டம் ரொம்ப முக்கியம். ஆமே, நீங்க ஆவிக்குரிய தோற்றம் உங்க பிள்ளைங்க பார்த்து வளரணும். நான் எப்பயும் சொல்றேன், நகையை பத்தி நம்ம சபையில பேசுறது இல்லை, ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறது இல்லை, பூவை பத்தி, அதெல்லாம் பழைய உபதேசம், பழைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க, இப்போ அது சூட் ஆகாதுன்னு பேசுறது இல்லை. ஆனா ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன், நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அப்படி உங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க பிரதிஷ்டையோட வளர்ந்திருந்தா பிரதிஷ்டையோட வளர்க்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பூ வச்சுன்னு சபைக்கு வரக்கூடாதா? வாங்க, நான் வேணானே சொல்லல. ஆனா இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் போடாதீங்க. பிளவுஸ் இல்ல, இந்த பிளவுஸ் கடியில பொட்டு வச்சு மூடின்னு போது ஒரு அம்மா. நீங்க எப்படி பாஸ்டர் நீங்க பாத்தீங்களான்னு கேட்காதீங்க. சேராட்டில இருந்து இறங்கணும்னு இப்படி தூக்கிட்டு கம்பெனி அந்த இதுல வேலைகளை போகும்போது இங்க வச்சுன்னு போகுது. யாரு? பெந்தகோஸ்தே விசுவாசி. இங்க பூ வைக்காது, ஆனா அங்க போனவனே எவனா பூ கொடு. இந்த பூ வைக்கிற மேட்டர் ரொம்ப டேஞ்சர் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா பூ வைக்கிற பூக்காரிங்க மொத்த பேரும் பாத்தீங்கன்னா மஞ்சன்னு என்னது இந்துக்கள் தான் விற்பான். அவன் முதல்ல பூவை வாங்கி எங்க வைக்கிறான் சொல்லுங்க? கரெக்ட், விக்கிரக கோயில்ல காலையில வச்சுட்டு தான் பூ வைக்குவே. இப்போ உன் தலை கொண்டையில கருமாரி அம்மாவை சொந்தம் திரியிற. நான் என்ன திரும்பவும் சொல்றேன், நீங்க பூ வைக்கிற விசுவாசி இருந்தா பூ வச்சுன்னு சபைக்கு வாங்க. ஏன் சிஸ்டர் பூ வச்சுன்னு வந்தீங்க நான் கேட்க மாட்டேன். பாருங்க, நான் ஒரு பாஸ்டர் கிட்ட, மலையாளி பாஸ்டர் கிட்ட இருந்தேன், ஒரு 6 வருஷம் இருந்தேன். நான் தான் திருவிருந்து கொடுப்பேன், அவர் கூட நான் தான் திருவிருந்து கொடுப்பேன். ஒரு சிஸ்டரு தார் மாதிரி கண்ணங்கரையில் இருப்பாங்க. தார் பார்த்துக்கிறீங்களா? தார்னா கார் இல்லை, தார் கார் நினைச்சிட போற. நம்ம பசங்க தாருன்னா என்னன்னு தெரியாது. இப்போ தார் மாதிரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் திருவிருந்து வாங்க வருவாங்க. இந்த மாதிரி போய் கொடுக்கறது இல்லை, நாங்கள் வச்சுக்கிட்டு நிற்போம். ஏன்னா அங்கே ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அவங்க வருவாங்க. வந்தா யாரும் திருவிருந்தே வாங்க விட மாட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் திருவிருந்து வந்து போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கண்ணங்கரையலுக்கு அவங்க போட்டு வர வெள்ளை ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி பயங்கரமா இருக்கும். பியூர் ஒயிட்டு. ஃபர்ஸ்ட் திருவிருந்து வாங்கிட்டு அவங்களுக்கு சோத்தம். இப்படி நாட்கள் போச்சு பாருங்க. ஒரு தடவை பாஸ்டர் கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் திருவள்ளூருக்கு. கல்யாணத்துக்கு போன உடனே ஒரு சகோதரி வந்தது. மூஞ்செல்லாம் மஞ்சள் அந்த கோகுல் சாண்டில் பவுடர் இல்லை, மஞ்சள் கலரு அப்படியே அடிச்சு. நீங்க நம்ம பிள்ளைங்களே எவ்வளோ அழகாக போட்டுக்குது கம்மல் பாருங்க, சிம்பிளா. இங்க இருந்து இது வரைக்கும் தொங்குது கம்மல். இந்த இப்படி ஒன்று போடுவீங்க, அது பேர் என்ன? கொட்டலா, மாட்டுல கையில வந்து இந்த கையில ஒரு 7-8 தங்கம், இந்த தங்கம் செயின் எதுக்கு கீழே அட்டி. நான் நினைச்சேன் இந்த சிஸ்டரோட தங்கச்சி ரட்சிக்கப்படாதவங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கினேன். நான் அங்கிருந்து நேரம் வந்து பாஸ்டர் பிரைசலாட் பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டர் கிட்ட குனிஞ்சி என்ன பார்த்து பிரதர் பிரைசல். நான் பாஸ்டர் அவங்க தான். அவருக்கு வெக்கமா போயிடுச்சு என்ன பார்த்து. எதுவும் அங்கே பேசலை. வந்தேன், என்ன பாஸ்டர் இது வேஷம்னா என்ன பண்ண சொல்கிறேன்? ஏன் நகை போட்டு கேட்க சொல்கிறியா? நான் என்ன சொல்கிறேன், இதே நகையோட நீ சபைக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சிருக்காரு, பார்க்கட்டும் எல்லாரும் நீட்டு. இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம். இந்த வேஷம் தான் தோட்டத்துக்குள்ள தேவையில்லாத நரிகளை கொண்டு வருகிறது, தோட்டத்துக்குள்ள வெளிமிருகங்களை கொண்டு வருகிறது. யாரும் உங்களை ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணல. நீங்க ஒரு காரியத்துல பிரதிஷ்டையா மாறுறீங்களா? பூ வைக்க மாட்டேனா வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேனா வைக்க மாட்டேன், நான் மெட்டி போட மாட்டேனா மெட்டி போட மாட்டேன். உன்னை யாராவது வந்து கைட்டுன்னு சொன்னாங்களா? இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு செய்யாதீங்க. இது செஞ்சும் போதே பாருங்க உங்க முகத்துக்குள்ள கருப்பு, அந்த 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 டார்க்னஸ் வர ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுன்னா, ஆவியில வளர்ந்துருந்தா ஆமேன்னு சொல்லுங்களேன். சில சபையில ஒரு வேஷம், இது தப்பு. நார்மலா இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். யாருக்காகவோ தேவனிடம் நீ காண்பித்த உன்னுடைய உண்மைத்தன்மையை மாற்றாதே, அவர் வருத்தப்படுவார். யாருக்காகவோ தேவனிடம் நீ காண்பித்த உன்னுடைய உண்மைத்தன்மையை மாற்றாதே, அவர் வருத்தப்படுவார். கைக்கு பட்டன் போட்டு தான் வரியா? பட்டன் போடுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? பட்டன் போடு. சபைக்கு வரும்போது பட்டன் போட்டு வர்றது, அங்க போன அப்படி கட்சின்னு வடிவேல் மாதிரி என்ன பண்ணுது, அதெல்லாம் உன்னை பார்த்தாலே தாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஆமேன். உங்க பாஸ்டர் பச்சை கலர் சட்டை போட்டு பார்த்தேன். இல்லை, நீ எங்க பாஸ்டர் பார்த்துருக்க முடியாது. அவரை மாதிரி யாரோ, பேதுரு மாதிரி யாரோ. ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா விசுவாசிக்கு தெரியும், என் பாஸ்டர் என்ன போட மாட்டார், கலர் சட்டை போட மாட்டாரு. உன்னை குறித்து அப்படி சொல்லணும். யாருக்காகவோ நீ தேவனிடம் காண்பித்த உண்மைத்தன்மையை
மாற்றிக்கொள்ளாதே, அவர் வருத்தப்படுவார். ஆமே. உன் தோட்டம் இப்பதான் பிஞ்சும் பூவுமா ஆரம்பிக்குது, இப்பதான் பசுமையா ஆரம்பிக்குது. அதை காட்டு பன்றிகள் மிதித்து போட விட்டுடாத, அதை வெளியின் மிருகங்கள் வர விட்டுறாத. உன் தோட்டத்தை நீ பாதுகாத்துக்கொள். வேலி. ரெண்டாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:10 வாசிங்க. தோட்டத்திலிருந்து தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. அல்லேலூயா. முதல்ல வேலி போட்டு அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க தோட்டத்துக்கு? ஆண்டவரே, தண்ணீர் அவசியம். ஆமென். தோட்டம் செழிக்க என்ன அவசியம்? தண்ணீர். ஏதேனிலிருந்து ஒரு நதி. இன்னைக்கு எங்க பாஸ்டருக்கு அந்த ஏதேன்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1-4. வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை, பிரசங்கத்தை முடிக்கணும். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியில் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான வாசிங்க கிளை கனிகளை. வெளிப்படுத்தல் 22:2 வாசின்னு இருக்கேன். ஜீவ விருட்சம் இருந்தது, அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு. அல்லேலூயா. பரலோக நதியிலிருந்து சுத்தமான தண்ணி வசனம் உங்களுக்கு வரணும். சொல்லுங்களேன். தண்ணி என்பதற்கு அடையாளம் வசனம். உங்க வாழ்க்கைக்குள்ள வருமானால் உங்க தோட்டம் செழிக்கும். ஆரம்பிக்கும் போது ஒரே நதி போலதான் இருக்கும். நாட்கள் ஆக 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 அது பெருகி 4 பெரிய நதியை கையை தட்டி சொல்லு, இங்கே நான் பெருகும்படியாக பழுகும்படியாக கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். யோவான் 4:14 இயேசு சொன்னாரே, யோவான் 4:14 இயேசு சொன்னாரே, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் என்ன உண்டாகாது? தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற வசனம் என்கிற தண்ணீர் குடிப்பவனுக்கு நீர் ஊற்றாக பெருக்கெடுக்கும். எக்காலத்துக்கும் உரிய செழிப்பு அவங்ககிட்ட இருக்குமாங்க. நீங்க வசனம் என்கிற தண்ணீரை உங்க தோட்டத்துக்குள்ள வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு வசனம் தான். வசனத்தை தவிர வேற எந்த குறுக்கு வழியுமே என்னது? ஒரு மனுஷன் விடுதலை ஆவறதுக்கும் சரிதான், ஒரு மனுஷன் செழிப்பா வாழறதுக்கும் சரிதான். எந்த குறுக்கு வழி தந்திரமும் கிடையாதுங்க. வசனம் தான் செழிக்க வைக்கும். சொல்லுங்க. நீங்க அபிஷேக ஒளிவ மரமா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தர் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்டே இருப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த காலத்திலும் செழிப்பானா பொங்கி எழும் ஊற்றாக மாறி அழியாத ஆசீர்வாதம் அவனுக்குள்ள வருமா. மரிக்கும் வரை அது தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். வசன வாழ்க்கை என்பது வற்றாத தோட்டமாய் மாறும். ஆமென். வசன வாழ்க்கை தாங்க முக்கியம். வசனத்தை தவிர மீது எந்த டூப்ளிகேட்டையும் நம்பாதீங்க. நான் ஒரு பிரசங்கத்துக்கு எண்ணுவேன், எவ்வளோ வசனம் கொடுக்குறோம், ஜனங்க சோர்ந்து போயிடுவாங்கன்னு. குறைஞ்சபட்சம் 30 வசனம் இருக்கும், அதிகபட்சம் 50 வசனம் இருக்கும். இவ்வளோ வசனம் ஏன் பாஸ்டர் பேசுறீங்க? வசனம் தான் பேச முடியும். போன வாரம் எனக்கு நடந்ததெல்லாம் 1.5 மணி நேரம் பேசுவேன். போனேன், வந்தேன், பட்டா பார்த்தேன், அவன் பார்த்தவொடனே. நீங்கள் ஒன்று தெரியுமா? சப்டிவிஷன் பட்டாக்கு 10,000 5,000 வரைக்கும் கேட்பாங்களாம். ஒரு பைசா கூட என்கிட்ட கேட்கல. இதெல்லாம் பேசி உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. பேக்கரிக்கு போனேன், எல்லாருக்கும் 525 ரூபாய் போட்டான் கேக்கு ட்ரே. எனக்கு என்ன பார்த்தோன்னே நான் பாருங்க கர்த்தர் காரியத்தை ஒண்ணி அவங்ககிட்ட போய் கெஞ்ச மாட்டேன். மைக்கு கொஞ்சம் வேலை பண்ணி கொடுங்க, இது கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா கர்த்தர் ராஜாதி ராஜாக்கு. இந்த கதையெல்லாம் பேசினா எவ்வளவு நேரம் தெரியுமா? 1.5 மணி நேரம். போன வாரம் நடந்த கதையை ஒண்டி பேச என்னால முடியும். ஆனா கதை பேசுற பாஸ்டர் நான் இல்லை. போனேன், வடை சுட்டாங்க ஒரு வீட்டில், இப்பதான் உளுத்த வடை ஒன்று, உளுத்த வடை கமன்னு இருந்தது. நீங்களும் ஓன்னு கை தட்டி. இன்னைக்கு நம்ம மேட்ரு என்னன்னா, கதை பேசுற பாஸ்டர் ரொம்ப பிடிக்குது நம்ம ஆளுங்களுக்கு. ஏதா நான் ஒன்றுட்டு பார்க்குற கதையை பேசி விட்டு நான் சொல்றேன் சிஸ்டர், வசன வாழ்க்கை தான் செழிப்பை தரும். சொல்லுங்க ஆமே. நிறைய பேர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் செழிக்காமல் போனதற்கு காரணம் தன் வாழ்க்கையை, தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை தோட்டத்தில் தேவ வார்த்தை என்கிற நதியை பாய விடல, பறைய விடல. அது பாய்ந்து பரவி இருந்ததுன்னா இந்நேரம் நீங்க வேற லெவல்ல இருந்திருப்பீங்க. வசனத்தை தவிர வேற ஒரு குறுக்கு வழியே கிடையாதுங்க. வசனம் 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 வசனம். தாவீதை கேட்டீங்கன்னா எப்படி தாவீதை ஜெயிச்ச? வசனத்தை படிச்சு படிச்சு ஜெயிச்சு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்னது? வசனம். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட வசனம் இல்லாத குறுக்கு வழி செழிப்பை தராது. சிலர் சபையா, சிலர் ஊழியர் போறாங்க பாருங்க, செழிப்பு வரும்னு போறாங்க, ஆனா வராது. திண்ணனூர்ல இருந்து, திருநின்ற ஊர்ல இருந்து ஒரு 5 ஃபேமிலி பொருசவாகத்துக்கு ஒரு சபைக்கு போனாங்க. அந்த பாஸ்டர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர்.
அவர் வந்து கிரேஸ் டாக்டரிங் தான் பேசுவார். செழிப்பு கவலை இல்லை, நமக்கு வந்து வியாதி கிடையாது, நமக்கு இதுக்கு பாடு கிடையாது. அது அவர் கற்றுக்கின உபதேசம் பேசுகிறார். ஓகேவா? அவரு நான் சொல்கிற மாதிரி தான் நீங்களாம் செழிக்க போகிறீங்க, சொந்த வீடு கட்ட போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, நான் சொல்கிறேன்ல. இதை நம்ம ஜனங்க தப்பா எடுத்துக்கின்னு அவர் சர்ச்சைக்கு போனாலே வீடு கட்டுவோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 4 லூசுங்க போச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, இங்கெல்லாம் யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி சொல்கிறேன். இங்கேருந்து காலைல எழுந்து பரசுவாகம் போய் சென்ட்ரல் போய் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து வடமலை தெருவுக்கு போய் வந்து இருந்து கடைசியில் இருந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வசனம் இல்லாமல் குறுக்கு வழியில் வீடை கட்டணும்னு நினைக்கிறாங்க. வசனம் இல்லாமல் எங்கேயோ ஒரு செழிப்பு, வசனம் இல்லாமல் நீ எங்கே போனாலும் சரிதாங்க. நீ எந்த 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 பெண்ணிக்கிட்டே வராது, பெண்ணிக்கிட்ட தலையை கொடுத்து உங்ககிட்ட வசனம் இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு கர்மம் நடக்காது. சொல்லுங்க, வசனம் தான். வசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி, வசனம் தான் பசியாற்றும். பாடுங்க பாடுங்க. தாகம் தீர்க்கும் தண்ணி, நீரே என் ஜீவனி பெலனானே, நானும் அபிஷேக ஒளிவமரோ, ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவள், உங்க அன்பையே நம்புகின்ற. நல்லா கவனிங்க. சிலர் வந்து இந்த மாதிரி வரம் பெற்ற ஊழியருங்க கிட்ட போனா செழிப்பு வரும்னு போறாங்க. இதெல்லாம் தப்பு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பண்ணுகிற யோசனை தண்ணீரை தடுக்குமா அல்லது வேறு திசைக்கு திருப்பிடுமா? நீங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணும்போதே உங்களுக்குள்ளே வந்த வசனம் அது ஆசீர்வாதமாய் ஜீவ ஊற்றாய் பெருகுவதற்கு தடுத்துருமா? ஒரே மனுஷனுக்குள்ள வருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொல்றார், நான் யார்? எலியான்னு சொல்றாங்க, சிலர் எலிசான்றாங்க, சிலர் அதுன்றாங்க. சரிப்பா, அவங்க சொல்றத விடுங்கப்பா, 3.5 வருஷமா என் கூட இருந்தீங்கல்லப்பா, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு உடனே பேதுரு சொன்னார், நீர் ஜீவன் உள்ள தேவனாடிய கிறிஸ்து அப்படின்றார். உடனே ஆண்டவர் சொன்னாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு என்ன பண்ணல, வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற தேவனே என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார் சொல்லிட்டாரு. கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தவனே இப்ப பரலோகத்தினுடைய திட்டம் நிறைவேறணும். இயேசு கிறிஸ்து மரித்தாதான் நமக்கு ரட்சிப்பு. பரலோக திட்டத்துக்கு நேரா போகும்போது இந்த மனுஷன் மாம்சத்தோட ரத்தத்தோட இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்பதான் சொன்ன, ஏய் எனக்கு பின்னால போ சாத்தானே, வசனம் நிறைவேறாதபடி உன் மாம்சமும் உன்னுடைய ரத்தமும் தடுக்கிறது. ஆமே பிரதர், நீங்க செழிப்பதற்கு எந்த குறுக்கு வழி தடக்கூடாது. மாம்சமும் ரத்தமும் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சா வசனத்தினுடைய அந்த வளர்ச்சி தடப்பட்டு போகும். நீங்க பாட்டுன்னு கேஷுவலா ஜெபம் பண்ணுங்க, காலையில இருந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுதா முடியுங்க, பைபிள் எவ்வளவு படிக்க முடியும் 2 அதிகாரம் படிங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சைக்கு வரட்டேன் வாங்க, நீங்க பாட்டுன்னு ஒரு பரிசுத்தவானா வாழுங்க, கட்டாயம் உங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை மட்டும் செய்யுங்க. இதை விட்டு போட்டு அங்க தலையை கொடுக்க இங்க தலையை கொடுக்க அங்க கொண்டையை கொடுக்க போனீங்கன்னா இருக்கிற நிறைய பேர் முடி கொட்டு போனது எல்லாருக்கிட்டையும் தலை கொடுத்துதான். ஆமென் சொல்லுங்க. லேலூயா. கட்டாயம் வரும் மாம்ச எண்ணம், ஜெயிக்கணும். அதுக்கு வசன அறிவு தேவை. ஒரு உள்ளே ஒரு நதி வந்துட்டா அதை நாளா பெருக்கணுங்க, வசனத்துல வளரணுங்க, வசனத்துல வளரணும். பாருங்க, நான் பெருமை சொல்ல, நான் 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணேன். டீச்சருக்கு இதே கைடு தான், ஸ்டூடெண்ட்டுக்கு இதே கைடு தான். ஆமேன். இங்க மட்டும் அதான் பிரச்சனையே. ஆமேன் சொல்லுங்க. இதுல இருந்து தான் வாரம் வாரம் புதுசா பாஸ்டர் ஐயாங்க பேசுறாங்கல்ல, உங்களுக்கு அது புதுசா இருக்குதா இல்லையா? நீங்க படிக்கும்போது எப்படி அது அந்த வசனத்துல பெருகணும். வசனத்துல ஒரு வசனம் பேசிட்டாரா உள்ள காலையில, அதை அப்படியே பெருகணும், வச்சு பேச்சு பெருகணும். ஏன்டவர் எதை சொன்னீங்க, இதுக்கு கூட்டு வசனம் எங்க இருக்குது, வசனத்துல ஒன்றோடு ஜோடி இருக்குது, தேடி வாசி, ஜோடு இல்லாம இல்ல, தேடி. ஏன் ஆண்டவர் என்ன பார்த்து இப்படி சொன்னீங்க, நான் இப்படி இல்லையா, பேசுவாருங்க. பெருகணுங்க உள்ள வசனத்துல. ஆமேன் சொல்லுங்க. வசனம் ஒரு சபைக்கு போன பாருங்க, அரக்கோணம் தாண்டி எலியாவை பத்தி பேசுறேன், கேரி தாட்டு. எலியாவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னா, அவனுக்குமே தெரியல. 2 கேள்வி என்ன கேட்டனே தெரியாது, கை தூக்குது. இந்த மாதிரி இளம் பொண்ணு இருந்தது, இளம் பெண் அழகா. எலியா தெரியுமாண்ணா, தெரியாது பாஸ்டர்னுச்சு. மைக் வச்சுட்டு போயிடலாமா நினைச்சேன். நான் பாஸ்டர்னா, பாஸ்டர் உங்களுக்கு அதெல்லாம் பேசினா புரியாது. என்னதான் பேசுவீங்கன்னு கேட்டா, ஊர்ல நண்ட கதெல்லாம் பேசுவோம் பாஸ்டர். வசன அறிவு இருக்கணும் விசுவாசிக்கு. ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் என்ன பேசினாலும் இது எனக்கு தெரியும், இந்த பார்ட் எனக்கு தெரியும், இந்த பத்தி எனக்கு தெரியும்.
நான் ரொம்ப ஆழமாலாம் பேசவே மாட்டேன், மேலாக்க பேசுறேன். இதே பல பேருக்கு புரியலன்றாங்க. நல்லா சொல்லித்தரேன் பாருங்க. உங்களுக்கு வசன அறிவு இருந்தால் தான் நீங்கள் வளருவீங்க. ஆமேன். வெளிப்பாடுகள் வரணும் வசனத்தில், வசனத்தின்படி நடக்கணும். ஆமேன். சத்தியத்தை தவிர விடுதலையாக்க வேற எதுவும் இல்லை, சத்தியத்தை தவிர செழிப்பாக்க யாராலும் முடியாது. நீங்க கடன்ல இருக்கீங்களா? நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நம்புங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வியாதியில் இருக்கிறீங்களா? அவர் தழும்புகளால் நான் குணமான. குறுக்கு வழியா கிடையாது பிரதர். கடன் வாங்குறதுக்கு இங்க 3 வாங்கி அங்க 7 வாங்கி அங்க அங்க மாத்தி தான் மாம்சத்தின் ரத்தம் யோசனை. இது கடனை மாத்தாது. இங்க இந்த டாக்டர் சரியில்லை, அவர் அந்த டாக்டர் சரியில்லை, அந்த டாக்டர் சரியில்லை, இது மாம்சத்தின் யோசனை, அது வியாதியை மாத்தாது. வசனத்தை சொல்லி பாருங்க. நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமே. சமாதானமே இல்லையா? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்குகிற. ஒரு 1000 வசனமாவது ஒரு விசுவாசி மனப்பாடமா தெரியணும். எவ்வளவு வசனம்? ஒரு ஆபத்து வருது, திடீர்னு வருது, டிக்கெட் எடுக்காம ஏற்றிங்க, அங்க நின்று செக்கிங் வாங்கினுக்கிறான், நீங்க வேணும்னே செய்யல, அவசரத்தில் செஞ்சிட்டீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றீரே, கரெக்டா செக்கிங் போன் வந்து போயிடுவான். நான் சொல்றதெல்லாம் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். நீங்க வேணும்னே திருட்டுத்தனம் பண்ணல, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆபத்து மாட்டிங்கன்னா இன்சல்டிங் ஆயிடும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அந்த சைட்ல பிடிக்கிறதுக்கு ஓடுவான். பாஸ்டர் இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்க நடந்தீங்களா? அனுபவத்தை பேசுறோம். சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் தான் விடுதலையாக்கும். நீங்க நல்லா கவனிங்க. உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் என்ன இருக்கலாம்? யோவான் 2ஆம் அதிகாரத்துல 7-10 அனுபவம் உள்ள திராட்சை ரச நிபுணர் வந்திருக்கிறார் அங்க. தோமா எத்தனை பேருக்கு தெரியும்? தோமா நம்ம சென்னைக்கு வந்த தோமா, அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? யார் தெரியுமா? ஒயின் தயாரிக்கிறவர். அவர் திராட்சை ரச ஒயின் தயாரிக்கிறவர். அந்த காணா ஒரு வீட்டுக்கு வந்த கல்யாணத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்ன தயாரிச்ச ஒயின் வந்திருக்குது. பணக்காரங்க எப்படி நம்ம பெரிய பிரியாணி மட்டன் சொல்றோமோ அந்த மாதிரி கிரேப் கொண்டு வந்து குடிப்பாங்க. கிரேப்ல தான் அவங்க சொசைட்டியை காட்டுவாங்க. இப்படி ஒயின் தயாரிக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தோமா. அவர் தான் இப்போ ஒயின் தயாரிச்சா கூட்டம் கட்டுக்கடங்காம ஒயின்லாம் போயிடுச்சு. இப்போ இயேசுநாதர் கிட்ட அம்மா சொல்றாங்க, எப்பா காலேஜ் மகளே, எனக்கு வேலை இன்னும் வரல, நான் வந்த உடனே செய்யறேன்றார். இப்போ சொல்றாரு, அந்த ரூம்ல கால் கழுவ தண்ணி வச்சிருக்கிறீங்கல்ல, அதுக்குள்ள கொண்டு தண்ணீரை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. தோமாவால நம்பவே முடியல. நம்புவீங்களா? இப்போ ஜெசி கேட்டர் சன்ன இருக்கிறாரு, பிரியாணி மொத்தம் காலி. இப்போ நான் பாஸ்ட் நிற்கிறேன், டபரால் அரிசியை கொட்டு சாலராஜன், ஏமா சிதறா வெங்காயத்தை அரிஞ்சு போடுன்றேன். லூசாடா நீ? யார் கேட்பாரு? இந்த பிரியாணியை மேக் பண்றது எவ்வளவு கஷ்டம் யாருக்கு தெரியும்? அதான் தோமா. ஆமேன்னு சொல்லுங்க. நீ வெளில போ, சந்தேகமா இருக்கிற வெளில போன்ட்டாரு. போயிட்டு உள்ள வந்தவன ஒயின் எடுத்து குடிச்சிட்டு ஷாக் ஆயிட்டான். ஷாக் ஆயிட்டு, இந்த மாதிரி ஒயின் என்னால கூட தயாரிக்க முடியாது. பிரதர், உன் வாழ்க்கையில கவனிங்க. அந்த வெறுமை மாறணுமா? கச்சாடி முழுவதும் மதுரமா நிரம்பணுமா? அவர் வார்த்தையை நம்பு, அவர் வார்த்தையை விசுவாசி. உன் வாழ்க்கையில நீ அறியாதது எட்டாதது. அதனால்தான் அப்பத்துல இருந்தே இயேசுநாதர் மேல சந்தேகம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதெல்லாம் தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்களை தேடி தேடி பிரசங்கம் பண்றோம். ஆமென் சொல்லுங்க. வெறும் ஜாடி நாம் தான். வார்த்தை என்கிற தண்ணீர் வந்தால் அது நல்ல ரசமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை ஆண்டவர் சொன்னாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், வாசிங்க, நீங்கள் என்னிலும் அது உங்களுக்கு செய்யப்படும். 8ஆம் வசனம், ஏங்க நீங்க நல்ல தோட்டமான ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறாரு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தண்ணீர் பாய 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 வேறு ஆழமா போயிடுமா பாருங்க. பனைமரத்தை நீங்க அவ்வளவு சீக்கிரமா காத்தடிச்சுலாம் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி எங்க இருக்குதோ அந்த வேறு அவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்குமா. தண்ணி இல்லாம நிறுத்தாதான். தண்ணியை பார்த்த உடனே தான் வேற நிறுத்துமா. நீங்க வசனத்துல எவ்வளவு ஆழமா போறீங்களோ, புயல் அடிக்கும், காற்றடிக்கும், பெருமழை வந்தாலும் உங்க குடும்பத்தையோ வீட்டையோ உங்க செழிப்பையோ யாராலுமே, ஆமென். நீங்க உங்க வேலை என்ன தெரியுமா? வசனத்தின்படி வாழுங்க. பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்பல்லோ விளைய செய்யறவர் யாரு? நீங்க வசன வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா உங்களை விளைய பண்ணிடுவாரு. உங்க தோட்டத்தை அழகாக்கிடுவாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 3வது சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 3:8 தோட்டத்திலே யார் இருக்கணும்? ஆதியாகமம் 3:8 வாசிங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில்
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். ஆமென். நம்ம எவ்வளவு செழிப்பான தோட்டமா மாறினாலும் தேவன் நம் நடுவில் இருக்கணும். நீங்கள் ஒரு சந்தன மரமா மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஒலிவ மரமா மாறணும், மாதுளை மரமா மாறணும், குங்குமப்பூ மரமா மாறணும், லவங்கமா மாறணும், ஏலக்காவா மாறணும். அந்த தோட்டத்தை ஆமென் ஊழியனும் தேவனும் பார்த்து சந்தோஷப்படணும். தேவன் அந்த தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைங்களை கொண்டு வந்து எகிப்திலிருந்து நாட்டி இப்படி வச்ச பாருங்க, இந்த வேலி அடைச்சி எப்படி பாதுகாத்து தெரியுமா? என் பிள்ளை இந்த தோட்டத்துக்காக ஜெபிச்ச மாதிரி இந்த தோட்டத்தை வளர வைக்கிறதுக்காக என் பிள்ளை பட்ட பாடு என்று உங்களை பார்த்து பார்த்து தேவன் சந்தோஷப்படணும். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சாவோ, நல்லா தான் இருந்தது. உன்னை பார்த்து 4:12 வாசிங்க. உன்னத பாட்டு 4:12 முடிக்கிறேன். என் சகோதரியே, என் மணவாளியே, என்ன புகழறாரு? நீ அடைக்கப்பட்ட தோட்டம். உன் தோட்டம் இவ்வளவு வளர்ற வரைக்கும் நீ ஜெபத்தை விடல. அல்லேலூயா. உன் தோட்டம் ஆசீர்வதிக்கப்படுற வரைக்கும் உபவாசத்தை விடல. அல்லேலூயா. உன் தோட்டத்தை நல்லாக்குற வரைக்கும் நீ என்ன விடல. ஆரம்பம் நிறைய பேர் அப்படித்தாங்க. நல்ல ஆசீர்வாதமா ஆவற வரைக்கும் பாத்தீங்கன்னா அடைக்கப்பட்ட தோட்டமா தன் வீட்டை வச்சிருப்பாங்க. நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் இருக்கிறாய். உன் தோட்டத்துல மாதுளம் செடிகளும் இதெல்லாம் உங்க தோட்டத்துல நீங்க தான் கோட்டீஸ்வரன் இந்தியால. ஆமென் சொல்லுங்க. இருந்தது சந்தன விருட்சங்களும். நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உன் தோட்டம் ஒரு சிங்கார வனம். நீ இன்னைக்கு ஆமென் ஒரு 10 தடவை சொல்லுங்க. உன் தோட்டம் ஒரு சிங்கார வனமாய் கர்த்தருடைய பார்வையில மாறதான் போதே. அல்லேலூயா. தோட்டங்களும் நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும், அதான் ரொம்ப முக்கியம். என்னது? துறவும் லெபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தன் பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் நம்முடைய தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை. ஆரம்பம் சூப்பர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 5 அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 5 அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. சிஸ்டர், என்ன சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நல்ல தோட்டம், ஆண்டவர் பார்த்து மகிழ்ந்த தோட்டம். ஏன் இந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் போயிட்டார் தெரியுமா? தினந்தோறும் வந்து ருசிச்ச ஆண்டவரை உள்ள விடாம கதவை சாத்தி தூங்குது ஜெபிக்காம. சிஸ்டர், நீ என்னைக்கு ஜெபத்தை விட்டியோ அன்னைக்கு குழி நரி உன் வாழ்க்கைக்குள்ள வந்தது. என்னைக்கு நீங்க ஜெபத்தை விட்டீங்களோ அன்னைக்கு சிறு நரி உங்க வாழ்க்கையில, பன்றிகள் உன் வாழ்க்கையில வந்தது. இப்போ உன் தோட்டத்துக்குள்ள யாரு இல்லைன்னு கேட்டா நேசர் இல்லை. நேசர் இல்லை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 சொல்றாரு, ஐயோ எனக்கு செழிப்பை தருகிற ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அதன் மத்தியிலே நான் அழகாய் விட்டிருந்தேன், ஆனால் அந்த தோட்டம் இப்ப எனக்கு கசப்ப தருது. என்ன தருது? என்ன தருது? ஒரு காலத்துல உன் தோட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார் மகளே, மகனே. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல உன் ஜெபத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார், உன் உபவாசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார், நீ சபைக்கு ஓடி வருகிறத பார்த்து சந்தோஷப்பட்டார் ஒரு காலத்துல. அப்படி இருந்தது உன் தோட்டம். இனி உன் தோட்டத்தை பார்த்து ஆண்டவர் அழுகிறார். ஏன் தெரியுமா? கசப்ப தருது. இதுக்கு ஜெபம் பிடிக்கல. இப்போ யார் யாரோ பிடிக்கிறாங்க. யார் யார்கிட்ட போன்ல பல மணி நேரம் பேச முடியுது நம்மளால. ஆனா ஆண்டவரோட ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்ம தோட்டம் அப்படி இருக்க கூடாது. எப்படி மாத்தணும்? 7:10. நான் என் நேசருடையவள். தலையில கை வச்சுக்கங்களேன், தயவு செஞ்சு வச்சுக்கங்களேன். இந்த வசனத்தை எல்லாம் வாசிங்களேன். நான் நான் யாருடையவளோ அல்ல, நான் யாருடையவளோ அல்ல, நான் யார் உடையவனோ அல்ல, நான் என் நேசருடையவள். நான் என் நேசருடையவள். அவர் பிரியம்
என் மேல் இருக்கிறது. 11ஆம் வசனம், அவ எவ்வளவு தைரியமா கூப்பிடுற பாருங்க. வாரியம் நேசரே, வயல்வெளியில போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையில் என் திராட்சை தோட்டங்களுக்கு கூட்டிட்டு போறேன். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளை செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தினுடைய உச்சிதங்களை தூதாயும் பழம் அப்படின்னு என்ன தெரியுமா? கர்ப்பம் உருவாகாததை உருவாக்குற பழம் உன் தோட்டத்தில் இருக்கணும். கர்த்தருக்காக ஆத்துமாக்களை உருவாக்குகிற தோட்டமாய், ஓ கர்ப்ப வேதனைப்பட்டு ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற தோட்டமாய் உன் தோட்டம் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அங்கே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகள் உமக்கு மனம் திரும்பணும். சபைக்கு வராதது இந்த 2025ஓட முடியட்டும். ஜெபிக்காதது 2025ஓட முடியட்டும். கர்த்தர் ராஜ்யத்துக்கு கொடுக்காதது 2020 மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்க தோட்டத்தை என் உச்சிதங்களை காண்பிப்பேன். ஆமென். நேசம் மரணத்தை விட வலியது தெரியுமா? லவ் இருக்கு பாத்தீங்களா? லவ் சாவை விட பயங்கரமான வலி நிறைஞ்சது. அவ சொல்றா, உம்முடைய அன்பு என் மரணத்தை விட வலிமை. இயேசு நீங்களும் அப்படி இருக்கணுங்க. உங்களை விட்டு எந்த மனுஷனோ எந்த மனுஷையோ பிரிச்சிடக்கூடாது. உங்க தோட்டத்தில் இயேசு என்னாலும் இருக்கணும். அவர் விரும்புகிற கெத்செமனே தோட்டமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கண்களை மூடலாமா? இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை பேர் கூட பேசினார். மகளே, நீ அழகான தோட்டமாய் பூவும் பிஞ்சுமாய் ஆரம்பிக்கிற. உன் தோட்டத்தில் கர்த்தர் அருமையா உலாவணும். உன் தோட்டத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். உன் தோட்டத்தில் காட்டு பன்றிகளும் குழிநரிகளும் வரக்கூடாது. உன் தோட்டத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். யாருக்காகவும் உண்மை தன்மையை விட்டு விடாதே, அவர் வருத்தப்படுவார். நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீர்.